கவின்ஸ் மில்க் ஷேக் சூப்பர் திக் சூப்பர் டேஸ்டி. திருவண்ணாமலையில் புதிய தலைமுறை சார்பில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொகுப்பை பார்க்கலாம். புதிய தலைமுறை சார்பாக அனைவருக்கும் மிகப்பெரிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேர்தலையொட்டி புதிய தலைமுறை தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு தான் இதனுடைய நோக்கம். மாநிலம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல பயணம் செஞ்சு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திருவண்ணாமலை மற்றும் ஆரணி மக்களவை தொகுதிக்கு வந்திருக்கோம்.
அடிப்படை உரிமை, வாக்களிப்பது நமது கடமை. வாழ்வுரிமையை காத்திடும் வாக்கு, அதனால் அமைந்திடும் நாட்டின் போக்கு. வாக்களிக்காமல் சொல்லிடாதே சாக்கு, வளமான தேசத்தை உன் வாக்காலாக்கு. சிந்திப்போம், செயல்படுவோம், ஜனநாயக உரிமையை காப்போம். விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம். 100% வாக்களிப்போம். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நமக்காக நிகழ்த்திய மாணவ செல்வங்களையும் ஒரு கரவொலி எழுப்பி நம்ம அவங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்களையும், காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களையும், புதிய தலைமுறையின் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் திருப்பதி அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி அவர்களையும், கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு ரிஷப் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். கடந்த 25ஆம் தேதி புதிய தலைமுறையின் இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து பயணத்தை கன்னியாகுமரியில் தொடங்கணும். தொடர்ச்சியா குமரி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, தஞ்சை, நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி வழியாக பயணம் செஞ்சு இன்னைக்கு திருவண்ணாமலை, ஆரணி மக்களவை தொகுதியில போடுங்கம்மா ஓட்ட நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புதிய தலைமுறை பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு இருக்கு. குறிப்பா போடுங்கம்மா ஓட்ட நிகழ்ச்சி, கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல், அது மட்டும் இல்லாம மக்களுடன் புதிய தலைமுறை, தலைவர்களுடன் புதிய தலைமுறை, 18+ அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாஸ்கர பாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம். அவர்களுக்கு புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் திரு வேலுச்சாமி அவர்கள் கௌரவம் செய்வார்கள். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். விழுக்காடு வாக்குப்பதிவு அப்படிங்கறதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். அது தொடர்பா நீங்க சில வரிகள் மக்களுக்கு. அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் காலை வணக்கம். நம்முடைய ஜனநாயக கடமை என்பது வாக்களிப்பது. 100% நாம் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் பெரும்பான்மையான நபர்களினுடைய ஒருவராக இல்லாமல் 100% வாக்களித்த நபர்களின் ஒருவராக இருக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களை அவர் பிரதிபலிப்பவராக இருப்பார். நோட்டுக்கு வாக்களிக்காமல் நமது உரிமைகளுக்காகவும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு புதிய தலைமுறை செய்தியாளர் கோவிந்தராஜலு அவர்கள் சிறப்பு செய்வார்கள். புதிய தலைமுறையின் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் திருப்பதி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு ரிஷப் அவர்களுக்கு செய்தியாளர் புருஷோத்தமன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஒரு சில வரிகள். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டில் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் அனைவரும் கண்டிப்பாக 100% வாக்களிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்கள் என்ன, உங்கள் குடும்பத்தினர், உறவினர் என அனைவரையும் நீங்கள் வாக்களிக்க கொண்டு செல்ல வேண்டும். இதை ஒரு சபதமாக எடுக்க வேண்டும். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக மாவட்ட கல்வி அலுவலர் திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கு புதிய தலைமுறை செய்தியாளர் கோவிந்தராஜலு அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சார், ஒரு சில வரிகள் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாக ஒரு சில வரிகள் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம்.
100% அனைவரும் வாக்களிக்க வேண்டுமாய் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக மகளிர் திட்ட இயக்குனர் திருமிகு சரண்யா தேவி அவர்களுக்கு ஒளிப்பதிவாளர் மகேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றி மேம். நீங்க ஒரு சில வரிகள் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாக. அனைவருக்கும் வணக்கம். நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மதிப்பிற்குரிய கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி மற்றும் நம்மளுடைய கல்வித்துறை சிஓ சார் இருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நேரலையில பண்ணியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சார்பாக எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கணும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அப்படிங்கிற தாழ்மையான கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி. நன்றி மேம். அடுத்ததாக குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குனர் திருமிகு மீனாம்பிகை அவர்களுக்கு புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் வேலுச்சாமி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாக ஒரு சில வரிகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கியமைக்காக புதிய தலைமுறைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பில் கலெக்டர் சார் அவங்க நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஐசிடிஎஸ் சார்பாக பிஎல்ஓஸாக செயல்படுபவர்களும் மற்றும் அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களும் அவரவர் சென்டரில் அவரவருடைய பூத்தில் போய் இருந்துட்டு புதியதாக ஓட்டு போடும் நபர்களை அனைவரையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அவங்கள எல்லாருமே உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவர்களை அனைவரையும் அழைத்து 100% முதல் வாக்குப்பதிவு செய்பவர்களை 100% ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே 100% போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 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 ஓகே. தேங்க்யூ 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 டு ஆல். தேங்க்யூ. நன்றி மேம். அடுத்ததாக 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தும் விதமாக உறுதிமொழியை நம்ம எல்லாருமே எடுக்க இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்கள் உறுதிமொழியை படிப்பாங்க. நம்ம எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம். அனைவரும் கைகளை இப்படி வைத்துக் கொள்வோம். வைத்துக்கொண்டு உறுதிமொழியை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். அனைவரும் கைகளை இப்படி வைத்துக் கொள்வோம். மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்தவொரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தும் விதமான விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற இருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், மகளிர் திட்ட இயக்குனர் உள்ளிட்டோர் கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைக்கிறார்கள். விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், புதிய தலைமுறையின் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் அவர்கள், அதே போல கூடுதல் ஆட்சியர் அவர்கள் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள்.
கவின்ஸ் மில்க் ஷேக். சூப்பர் திக், சூப்பர் டேஸ்டி.